வணக்கம். 2025ஆம் ஆண்டு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் 2-இன் 7ஆம் பக்க வினாக்களுக்கு இறுதிப்பக்கம் 7ஆம் பக்க வினாக்களுக்கு இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கும் வகுப்பிலே சந்தித்துக் கொள்கிறேன். காணொளியில சந்திக்கின்றேன். இந்த காணொலிக்கு விடை வழங்குவதற்கு முதல் அன்பு பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய வயதின் நிமித்தம் ஒரு ஆலோசனை கூறலாம் என கருதுகிறேன். உங்கள் பிள்ளைகள் எப்படி இந்த பரீட்சைத்தாளை செய்திருந்தாலும் நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டியதும் கூட கடமை. அதை விட்டு பிள்ளைகள தயவு செய்து குறை கூறாதீர்கள். குழந்தைகள் தங்களால் முடிந்தளவு செய்திருக்கின்றது. இது போட்டி பரீட்சை, கிடைக்கிற பெறுபேறு கிடைக்கட்டும். ஆனால் போட்டி பரீட்சை கடினமாகத்தான் இருக்கும். இது வினாத்தாள் என்று குளிர்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் வினாத்தாள் ஒன்றுக்கு விட எழுதி தயார் செய்வதற்கு எனக்கு 2 மணி நேரம் எடுத்தது. வினாத்தாள் 2க்கு விட காண்றதுக்கு 1/2 மணி நேரம் போதுமாக இருந்தது. அப்பளவுக்கு வினாத்தாள் 2 இலகுவாக இருப்பது சந்தோஷகரமானது. ஆயினும் மாணவர்களுக்கு இந்த பரீட்சை ஒரு தடை தாண்டல் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் என கூறிக்கொண்டு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். 55வது வினா, பின்வரும் உபகரண தொகுதியை பயன்படுத்தி அவதானிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவது. இது ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதுல சாய்வாக தல ஆடி, அதாவது முகம் பார்க்கிற கண்ணாடியை வைத்துவிட்டு அந்த பாத்திரத்தின் தளவாடி மேல் முனை வரை நீரை ஊற்றிட்டு சூரிய ஒளி உள்ள நேரம் பிடித்தால், அதே நேரம் வெள்ளை திரை ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தில் வெள்ளை ஸ்கிரீன் திரை ஒன்று இருந்தால், சூரிய ஒளி இந்த கண்ணாடி தண்ணீக்கால வந்து அந்த கண்ணாடி குட்டியின் பிம்பத்தின் முகத்தில பட்டு முறிந்து அந்த திரையில போய் அந்த ஒளி விடும். அவ சூரிய ஒளியில அதாவது வர்ணங்கள் இருக்கின்றது. பல்வேறு வானவில்லிலே தெரிவது போல் 7 வர்ணங்கள் 7 நிறங்கள் இருக்கின்றது. அவை எல்லாம் சேர்ந்துதான் ஒன்றாக எங்களுக்கு தெரிகின்றது. 7 நிறங்களும் தனித்தனியாக தெரிவதில்லை. இந்த தண்ணி இப்பொழுது கண்ணாடி குட்டி மாதிரி, அரிய கண்ணாடி குட்டி மாதிரி, அரியம் என்பது நீங்க கேத்திர கணித தள வடிவங்கள்ல படித்திருப்பீர்கள், பிள்ளைகள் கற்றிருப்பார்கள். அப்ப அந்த அரியக்குட்டியில வெளிச்சம் அரியக்குட்டியின் ஒரு பக்கத்தால் விழுந்து அடுத்த பக்கத்துல தெரிக்கும் போது, முறிந்து தெரிக்கும் போது அது 7 நிறங்களை கொண்டதாக இருக்கும். அப்ப இந்த வெள்ளை திரையிலே இங்க விழுவது என்னென்றால், இந்த எதிர்பார்க்கப்படுவது வானத்தின் தோன்றும் வானவில்லின் தோன்றம், வானவில்லின் பல்வேறு நிறங்களை இனங்காணுதல். மற்றபடிகள் தவறு. அடுத்தது மற்ற 55வது கேள்விக்கு 3வது விடை. 56வது கேள்விக்கு விடை காணும் விளக்கம். இதிலே 3 பரிசோதனை பாத்திரங்கள்ல விதைகள் வைத்திருக்கிறார்கள். தண்ணீர்ல அடியிலே இருக்கின்றது, அடியிலும் மேலும் இருக்கின்றது, மேலும் இருக்கின்றது. ஒரு வித்து முளைப்பதற்கு நீர், காற்று, சூரிய வெப்பம், சூரிய ஒளி அவசியம் என்று இல்லை. நிலத்தை கிளத்தால் சூரியத்தின் வெப்பம் ஓரளவுக்கு கிடைத்தல் வேண்டும். அப்ப தனிய நீர் மட்டும் இருப்பதுதான் முதல் பாத்திரம். கீழே அடியில இருக்கப்ப காற்று கிடைக்காது. அப்ப 2வது 2 இருக்கின்றது. அதை விட நடுவில், அதாவது மேலே இருக்கின்றதுக்கு நீரும் கிடைக்கின்றது, காற்றும் கிடைக்கின்றது, சூரியத்தின் வெப்பமும் கொஞ்சம் கிடைக்கின்றது. ஆகவே இதில நல்ல விளைச்சலை பெறக்கூடியது 3வது செயற்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி இதன் அடுத்த வினாக்களுக்கு செல்வோம். 60 வினாக்கள்ல இன்னும் 4 வினாக்கள், 1 கட்டுரை, வாக்கியமாக்குதல். சரி, பார்ப்போம். 57வது வினா, விட்டமின் ஏ அதிக அளவில் கொண்ட பழவகை பப்பாசி, அதாவது பப்பாளி என்று கூறப்படும் பப்பாளி பழம். பழுதடைந்த தேங்காயின் பண்பு அல்லாதது. அப்ப வீடுகளில் பயன்படுத்துற போது தேங்காய்க்கு நடக்கிற பழுதுகளை பிள்ளைகளை பார்க்க வழி நடத்துங்க. அப்ப இந்த பழுதடைந்த தேங்காயில பண்பு இல்லாதது என்னென்றால், தேங்காய் பழுதடைந்தால் ஒரு புளிச்ச மனம் மணக்கும். அப்ப துர்நாற்றம் வீசுவது உண்மை.
அது மட்டுமல்ல பாசித்தன்மை மாதிரி உள்ளுக்கு அந்த தண்ணியில் நின்றதால அது ஒரு வழக்குத்தன்மையாக இருக்கும், அதுவும் சரி. ஆனால் அந்த பூச்சி இருத்தல் பொருத்தமில்லை. அந்த பூச்சி இருக்கிறது நெல் மூற்ற கலக்கிறார். அப்ப இந்த மூன்றாவது விடை அல்லாதது என்பதற்கு பொருத்தமானது. சமூக விரோத செயலை கண்டவுடன் அது பற்றி அறிவிக்க வேண்டியது பண்ணை. அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நம்பர் இது. என்ன காரணம் என்றால், தங்களுக்கு எந்த வகையான சமூக விரோதமான இடர்பாடான செயல் தங்களுக்கு விளைகின்ற போதிலும் அல்லது தங்களை சார்ந்தவர்கள் செய்கிற போதும் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவித்தல் சிறப்பானது. இதை அந்த பிள்ளைகள் ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். சரி, இனி வசன ஆக்கல் பற்றிய அறிவுரையும் வசன ஆக்குதல் பற்றியும் சொல்லித்தாரன். இப்ப எழுதின பிள்ளைகள் ஏதோ 3 வாக்கியம் எழுதி இருக்கும். நான் எப்படி இந்த பந்திக்கு அந்த வாக்கியம் அமைய வேண்டும் என்பதை மட்டும் சொல்கிறேன். பாடசாலையின் இல்ல விளையாட்டு போட்டியை பார்ப்பதற்கு நிமலன் விளையாட்டு மைதானத்துக்கு சென்றான். அப்போது 100 மீட்டர் ஓட்டப் போட்டி ஆரம்பமாக இருந்தது. அப்போட்டியில் நிமலனின் அண்ணாவும் பங்கு பெற்றுவதாக இருந்தது. நிமலனாக உங்களை கருதி கொண்டு அதன் பின்னர் நிகழ்ந்தவை பற்றி விவரிக்கும் 3 வாக்கியங்கள் எழுதுக. ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொற்களுக்கு குறையாது இருத்தல் வேண்டும். எழுவாய் பயன்களை தொடர்பும் எழுத்து கூட்டலும் சரியாக இருத்தல் வேண்டும். அப்ப இதுல எழுத்து கூட்டல் என்பது எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். தமிழ் பகுதிகளில் இருக்கிற தமிழ் மொழி மட்டும் பேசுகின்ற பகுதியில இருக்கிற மாணவர்கள் எழுத்துப்பிழை அதிகம் விட மாட்டார்கள். இருமொழி பேசுகின்ற பகுதியில இருப்பவர்கள் எழுத்துப்பிழை ஓரளவு விடுகின்றார்கள். அப்ப அவர்கள் இந்த மொழி விருத்தி அறிவை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது பெற்றோரின் கடமை. அதாவது பிள்ளைகளுக்கு அதிக வாசிப்பதற்கு வழி நடத்த வேண்டும். வாசிப்பு தான் எழுத்துப்பிழையை நீக்கும். அப்ப எழுத்துப்பிழை. மற்றது எழுவாய் பயனிலை தொடர்பு, அது சொல் இலக்கணம். அதாவது எழுவாய் என்ன திணை பால் எண் இடம் காலமோ காலம் உணர்த்தாது. அதே மாதிரி பயனிலே அதே திணை பால் எண் இடமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அந்த சொல் இலக்கண பலன். அப்ப அந்த மாதிரி வழி இல்லாத வாக்கியமே பிள்ளைகளுக்கு மனதில் தோன்ற வாக்கியத்தை எழுத வேண்டும். இப்ப இங்கே என்ன சொல்லப்படுகின்றது, நிமலன் என்பவன் விளையாட்டு மைதானத்துக்கு போகிறான். அவன் அண்ணா ஓட்ட போட்டி, அதாவது 100 மீட்டர் ஓட்ட போட்டியில ஆரம்பமாக இருந்தது, அதுல பங்கு பெற்ற போறான். அப்ப அதுக்கு பிறகு நிகழ்ந்ததை பற்றி கேட்கப்படுகின்றது. நிமலனாக உங்களை நினைத்துக் கொண்டு. அப்ப நீங்கள் சொல்வதாக வாக்கியம் எழுதணும். அப்ப தற்கூற்று வாக்கியம். தற்கூற்று வாக்கியம் என்றால் தன்மையான வாக்கியம், தன்மை உணர்ந்து. அதாவது தன்மை முன்னிலை படற்கை என்று இருக்கிறது. தன்மை என்றால் தான் சொல்வது, தன்னை பற்றியது தன்மை. முன்னிலை என்றால் முன்னால் நிற்பவரை பற்றியது. படற்கை என்றால் தன்மை முன்னிலை தவிந்தே இல்லாம். தன்மை என்றால் பேசுவோன், முன்னிலை என்றால் கேட்போன், படற்கை என்றால் பேசப்படுவோன். அப்ப இங்க பேசுவோன் என்பது நான் என்ற விடயமாக அந்த வாக்கியங்கள் ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும். அப்ப தற்கூற்று வாக்கியமாக. அதே நேரம் இது நடந்து முடிந்த செயல், அப்ப இறந்த காலமாக இருக்க வேண்டும். இது நடந்து முடிஞ்ச செயல். அந்த இடத்துல உங்களோட மனதிலே இந்த மாதிரி இருந்தது, இப்படி நடந்தது, நீங்க விளையாட்டு மைதானத்துக்கு போனீங்கள், அப்ப அண்ணா போட்டியில பங்கு பெற்ற போறான். அப்ப நீங்க அந்த உங்களோட மனதில தோன்றியதை சொல்ல வேண்டும், அந்த நேரத்துல நடந்த நிகழ்வை. அப்ப நீங்க என்ன செய்வீர்கள்? முதலாவதாக நீங்க நினைக்கலாம், அண்ணா போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்க கடவுளை நினைக்கலாம், அல்லது நீங்க பூரணமாக நம்பலாம். அப்படியான வாக்கியத்தை எழுதலாம். அதாவது நான் என்ற ஆரம்பியவன் அண்ணா போட்டியில் முதல் இடம் பெற வேண்டும் என்று நான் மனதார விரும்பினேன். இங்க நான் தோன்றாவிட்டாலும் தோன்றா எழுவாயாக இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் நான் அவ்விடத்துக்கு சென்றவுடன் அண்ணா இப்போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று கடவுளை வேண்டினேன், அல்லது நான் மனப்பூர்வமாக நினைத்தேன் வெற்றி அடைவான் என்று. ஓட்டப்போட்டியை ஆரம்பித்தவுடன் எனது கால்களும் அந்த ஓட வேண்டும் என்ற உற்சாகத்தில் ஓடுவது போல் உணர்ந்தேன். வினைச்சொல் இறுதியில சரியான காலத்தை உணர்த்தி இருக்க வேண்டும். ஓடிய 10 மாணவர்களில் என்னுடைய அண்ணாவை முதலிடத்தை பெற்றான் என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அல்லது பெற்றான், முதலிடம் பெற்றான். ஏதோ கருத்துள்ளதாக பயனிலை திருத்தமாக எழுவாய் இருந்தாயின்னு இல்லாட்டியே எழுவாய் உணர்த்த வேண்டும்.
தோன்றா எழுவாய் என்றால் அது உணர்த்தும். அப்படிப்பட்ட வாக்கியம் என்னடா எழுவாய் பயந்து எழுவாய் இருக்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாது. தோன்றா எழுவாய் சோறு சாப்பிட்டேன், இப்ப நான் கோயிலுக்கு சென்று பிரசாதம் வாங்கினேன். அப்ப கோயிலுக்கு சென்று பிரசாதம் வாங்கினேன் என்றால் நான் அங்க தோன்றா எழுவாய். அப்ப எழுவாய் பயனிலை இயக்கி திருத்தமாகவும் காலத்தை உணர்த்துவதாகவும் 5 சொற்களுக்கு குறையாததாகவும் எழுத்துப்பிழை இல்லாததாகவும் அதாவது இங்கே இந்த இடத்துல இறந்த கால தன்மை சொற்களாகவும் அதாவது வாக்கியம் அமைந்தால் புள்ளிகள் கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு 2 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப 3க்கும் 6 புள்ளிகள் என்பதை கூறிக்கொண்டு இதுவரையில இந்த 2025 அரச பரீட்சை தாள்களுக்காக 7 மேலும் 14 காணொலிகள், வினாத்தாள் 1க்கு 14, வினாத்தாள் 2க்கு 14 காணொலிகள் வழங்கி இருக்கிறது. அதிலே ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் ஓரளவுக்கு நான் என்னை சுயமாக என்னுடைய பூரண அறிவை பயன்படுத்தித்தான் செய்திருந்தேன். அது நன்றாக இருந்தது. ஆனா இதுல எனக்கு மிக மகிழ்ச்சி என்னவென்றால் என்னுடைய காணொலியை பார்ப்பதற்கு பல பேர் நிறைய பார்க்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறபடியே தான் பார்க்கிறார்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் பண்றார்கள். அதை நான் கேட்பதில்லை, அவர்களே செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய கொமெண்ட் அதை பாராட்டி போட்டிருக்கிறார்கள். பாராட்டுவதல்ல, தவறவிட்டால் அதை சொன்னாலும் வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படியாக இந்த வகையிலே நீங்கள் எனக்கு வழங்குகிற ஆக்கப்பூர்வமான உற்சாகம் என்னை இன்னும் சிறந்த செயல்கள் செய்ய ஊக்குவிக்கும் என கூறிக்கொண்டு இனி அடுத்த வருட மாணவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்த முயற்சி செய்வோமாக. நன்றி.